நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை தொடங்கி வச்சிருக்காங்க. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் இருக்கணும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை முழுமையாக தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதில் இவங்க SSF அதாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் இருந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இருந்து பெண்கள் எங்கெல்லாம் அவங்க நிறைய நடமாடுற இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஐடி ஹப்ஸு, இது மாதிரி தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கெல்லாமே இவங்க இருந்து போவாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அடுத்தது என்னென்னா ப்ரிவென்ட் பண்ணணும் எந்த க்ரைமும். அதுக்கு இருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடைபெறலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தெல்லாம் எடுத்து அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி நடக்காமல் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அந்த இடம் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எல்லாம் பார்த்து அதற்கான நடவடிக்கைகள், இங்கே அந்த இடம் இன்னும் சேஃபாக ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணால் சேஃப் ஆகும் அப்படிங்கிறத எடுத்து அது மற்ற டிபார்ட்மெண்ட் மூலயமா, கலெக்டர் மற்ற டிபார்ட்மெண்ட் மூலயமா அதை சரி பண்ணி அந்த இடத்த பெண்களுக்கு பாதுகாப்பான இடமா நம்ம மாற்றுவோம். அது மட்டும் இல்லை, அவேர்னஸ் இப்போ மற்றவங்களும் இருக்கணும் இல்லையா, போலீஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா பெண்களோட பாதுகாப்பு பற்றி அப்போ இருந்து இன்னும் இருந்து நம்ம பெண்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்தலாம். அதனால் அவேர்னஸ்க்காகவும் இவங்க இருந்து மற்றவங்களோட லைக் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸு, NGOஸு, மக்கள் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அவேர்னஸும் க்ரியேட் பண்ணுவாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோடும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் இருந்து இப்போ சுமார் 357 கோடி சேங்ஷன் பண்ணியிருக்கார் நேற்று. இது இருந்து புதுசாக தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும் 2545 புது போஸ்ட்டு கிரியேட் ஆகிருக்கு இப்போ நேற்று. அதனால இருந்து மற்ற AWPS மற்ற ஒர்க்குக்கும் இது இருந்து காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இருந்து ஒரு டெடிகேட்டட் ஃபோர்ஸ், அதாவது ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஃபோர்ஸ், குற்றம் நடக்கக்கூடாது தொடர்ந்து அதுக்காகவே செயல்பட்டு குற்றத்தை முழுமையாக தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஃபோர்ஸு. ஸோ முழுமையாக தடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் இருந்தால், அஃப்கோர்ஸ் முக்கியமாக காவல்துறை எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். நடக்கவே கூடாதுன்னா காவல்துறை எல்லா நடவடிக்கையும் எடுக்கும். அதையும் மீறி நடந்ததுன்னா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு மேக்சிமம் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணுமோ அதை வாங்கி கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்க ஏற்பாடு பண்ணணும். ஸோ அது இருந்து காவல்துறையோட சேர்ந்து மற்றவங்களும், மற்ற டிபார்ட்மெண்ட்டு, மக்கள், NGOs எல்லாம் சேர்ந்து பண்ணால் இன்னும் இருந்து எஃபெக்டிவாக நம்மளால் முழுமையாக கண்ட்ரோல், அதாவது ப்ரிவென்ட் பண்ண முடியும். முழுமையாக நம்ம எந்த இடமும் பாதுகாப்பான இடம், பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற நிலைமையை நம்ம கொண்டு வரலாம். ஆமாங்க, இந்த 357 crores சொல்கிறோம் இல்லையா, இதில் இருந்து இப்போ அட் ப்ரெசண்ட் இருந்து 70 டீம்ஸ் இப்போ இமீடியட்டாக நேற்று தொடங்கி வச்சுருக்காங்க. இன்னிலேருந்து இருந்து 70 டீம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஒவ்வொரு டீம் இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் கமிஷனரேட்லேருந்து மற்ற கமிஷனரேட்லலாம் 2 டீம் இருக்காங்க. இப்போ சென்னையில் ஒவ்வொரு டிசிக்கிட்டையும் ஒரு டீம், 12 டீம்ஸ் இருக்காங்க. ஆவடி அண்ட் தாம்பரம்ல 4 டீம்ஸ் இருக்காங்க. ஸோ மொத்தமாக 70 டீம்ஸ் இப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிஓல இருந்து இன்னும் அதை இன்க்ரீஸ், ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ஒரு டீம், 270 டீம்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே எங்க கிரைம் நடந்திருக்கு அந்த மாதிரி இடத்தையும் வாட்ச் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் கிரைம் நடக்கிறது பாசிபிலிட்டி இருக்கோ அங்கேயே நான் வாட்ச் பண்ணணும்னு சொன்னீங்க. ஏற்கனவே நடந்த எந்தெந்த இடத்துல நடந்திருக்குங்கிறது ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஆமா, எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குங்கிறது நம்பர் ஆஃப் வென்யூஸ் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணி இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸும் ஆல்ரெடி FIR போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இங்கெல்லாம் பயமா இருக்கு போறதுக்கு அப்படியெல்லாம் கூட இருந்திருக்கும். அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அங்க எல்லாமே இவங்களோட பிரசன்ஸ் போவாங்க. போயிட்டு என்ன பண்ணனா அது இருந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். ஆமாங்க, ட்ரோன் இமீடியட்டா இப்போ சாங்ஷன் ஆயிருக்கு, வாங்கிடுவோம். வாங்கிட்டு எங்க இவங்களையும் இப்போ ட்ரெயின் பண்றோம். பண்ணிட்டு அது இருந்து எங்கெல்லாம் எங்களால் ரீச் பண்ண முடியலையோ
இப்போ நைட்டில் கூட சில இடத்துல போக முடியாது. அப்போ நம்மளால போக முடியாதுன்னா விமன் சேஃப்டியை விட்டுற முடியுமா? அதனால அவங்க அந்த இடத்துல ட்ரோனை யூஸ் பண்ணி நம்ம அதை மானிட்டர் பண்ணி எஃபெக்டிவாக பண்ணலாம். இப்போ 49 எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்த்து 49 ட்ரோன்ஸ் இப்போ இம்மீடியட் வாங்கின உடனே பண்ணிடுவோம். அதெல்லாம் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அப்போ நான் சாங்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளவோ நாங்கள் வாங்கின உடனே. ஆன்லைன் மூலமா நிறைய குற்றங்கள் அதிக அளவு நடக்குது. அப்படி இருக்கும்போது சைபர் கிரைமோட இவங்க வந்து டீம் ஒர்க் பண்ணுவாங்களா எப்படி மேடம்? இல்ல சைபர் கிரைம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் சைபர் கிரைம் இல்லையா? நாங்க இருந்து we will follow it up. பாத்துக்குவோம், அதையும் பாத்துக்குவோம். ஆமா இல்ல மோஸ்ட்லி யூனிஃபார்ம் மஃப்டியில தேவைப்பட்டாவும் பண்ணலாம், தேவைப்பட்டா பண்ணலாம், அவங்க பண்ணலாம். ஆமா அதுதான் சொன்னேன் இல்லையா? இப்போதைக்கு டிஸ்ட்ரிக்ட் 1 இருக்கு. ஆனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 5 சப்டிவிஷன்னா 5 வந்துடும். டோட்டலா 270. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாவே சப்டிவிஷன்ஸ், அதாவது டிஎஸ்பிஸ் ஏசிஸ் இருக்காங்க இல்லையா, சிட்டிஸ்ல ஏசிஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாம் சேர்ந்து 270. ஸோ இந்த 270க்குமே டீம்ஸ் வந்துருவாங்க. அது ரெக்ரூட் பண்ணுவாங்க, பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங்கும் பண்ணுவாங்க. அதுக்குள்ள எங்களால் என்னெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதையும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போடுவோம். இல்ல ரெக்ரூட் ஆகி சிங்கப்பூர் அது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொமோஷன்லாம் இருக்கு இல்லையா, ட்ரெயின் ஆகி இதுல இருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்க வேற இதுல போடுறதுனால இல்ல அதுக்கு தானே புது போஸ்ட் 2545 போஸ்ட் சும்மா எடுத்துட்டு அப்படியே விடல. புது போஸ்ட் வந்து எல்லாமே அதையும் இதுவாயிடும். ஆமா அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுப்போம் இல்லையா, அதுக்கான ட்ரைனிங் இப்ப இவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இன்னும் ஷார்ப்பா கரெக்டா வேலை செய்யறதுக்கு என்ன தேவையோ அது ட்ரைனிங்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்போம். இல்லைங்க அதுவும் இருக்கும். தமிழ்நாடு போலீஸ்ல பெட்ரோல் இருக்கு, பிங்க் பெட்ரோல் இருக்கு, அவங்களும் இருப்பாங்க. இப்ப இவங்களும் இருப்பாங்க. இவங்களோடது அதான் நான் சொன்னேன் இல்லையா, பிரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ். குற்றம் தடுக்கணும், எப்படி தடுக்கலாம், எங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் போய் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து முழுமையா குற்றம் இல்லாம பார்க்கணும். அப்படிங்கிறது தான் இது முக்கியமான வேலை. அதுதான் எப்படி குற்றங்கள்ல இருந்து எங்கெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்கோ அங்க இப்ப ஸ்கூல்ஸ்ல அவேர்னஸ், காலேஜில் அதெல்லாமும் பண்ணணும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அங்கேருந்து கிளப்ஸ் ஃபார்ம் பண்ணி பெண்கள் இருந்து பாதுகாப்பு இருந்து வெறும் பெண்கள் கிட்ட மட்டும் இல்லை ஆண்களுக்கும், அதாவது ஆண்கள் இருந்து பெண்களோட டிக்னிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா. பெண்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அதை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அப்போதான் குற்றங்கள் நடக்காம இருக்கும். அது இருந்து ஸ்கூல்ல இருந்து வரணும், காலேஜ்ல வந்து வரணும், அதை எல்லாமே இருந்து நாங்க கோஆர்டினேட்டடா பண்ண போறோம். இப்ப நீங்க சொல்றது அவேர்னஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆல்ஓவர்ல இருக்கிற ஸ்டேஷன்ல போலீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க பண்றது உங்களுக்கு டிஃபரன்ஸ் கரெக்ட், அவங்களும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லு. பட் அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி இருக்கு. இது இருந்து தொடர்ந்து பண்ணணும். ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்து ஒரு நாள் பண்ணிட்டு அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஏடபிள்யூபிஎஸ் பண்றாங்க, தொடர்ந்து அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இது இருந்து ப்ரிவென்ஷனுக்காகவே ஒரு ஃபோர்ஸ். இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஓட்டை எங்கே இருக்கோ அதை அடைச்சிட்டு நம்ம முழுமையான ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்க ஃபோர்ஸ். அதுக்கு தான் இல்ல அவங்களுக்கு இருந்து இப்போ அதுதான் பேசிக்கா எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அவங்க எல்லாம் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ்ல பயிற்சி எடுத்திருக்காங்க. எல்லா பயிற்சியும் இப்பவும் ஷார்ட்டா ஒரு பயிற்சி கொடுத்துருக்கோம், தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருப்போம். இப்ப புதுசா ரெக்ரூட் பண்றவங்களுக்கும் எல்லாம் அன்ஆர்ம்டு காம்பேட், ஆர்ம் ட்ரைனிங் எல்லாமே கொடுப்போங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாமே இருக்கும். வெப்பன் ட்ரைனிங் இல்ல இப்பத்துக்கு இல்ல, பட் எப்படி தேவைப்படும் என்னன்னு பார்த்துட்டு அதையும் பண்ணும். அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ் அண்ட் அவங்க கமிஷனரேட்ல அவங்க தான் ஃபாலோ பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா வல்னரபிள் ஏரியாஸ்ன்னு, அப்போ எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி குற்றம் நடந்திருக்கு இல்லாட்டி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். இல்ல இதுக்கு இருந்து ஒவ்வொரு டிஎஸ்பியை இன்சார்ஜா போட்டிருக்கோம். அங்கேயே ஒரு டிசிஆர்பி டிஎஸ்பியா இருக்கலாம், இல்ல ஒரு சப் டிவிஷன் டிஎஸ்பியா இருக்கலாம்.
ப்ரிஃபரபிளி விமன் இருக்காங்க, இல்லாட்ட இவங்கள ஒரு டிஎஸ்பி இன்சார்ஜாக இருக்காங்க, அவங்க ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் க்ளோஸ்லி சூப்பர்வைஸ்ட் பை எஸ்பிஸ் அண்ட் ஜாயிண்ட் கமிஷனர்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. இதுதான் இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு எஸ்பிஸ் டிஐஜிஸ் இருந்து இந்தந்த இடம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம், இங்கே நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அலோகேட் பண்ணி அவங்க அதெல்லாம் போய் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் அவேர்னஸ் கேட்குறீங்க, அவேர்னஸ் இருந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கண்டினியூஸ் இல்லை, அதுதான் கண்டினியூஸாக கோஆர்டினேட்டடாக பண்ணால் அது ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இல்லை எல்லாரும் எக்ஸப்ட் இப்போ நைட்டு ட்ராவல் இல்லாமல் இப்போ காலையில் நீல்கிரிஸ் அண்ட் கன்னியாகுமரி மட்டும் ரீச் ஆகிறது லேட் ஆகும். மற்றவங்களாம் இன்னைக்கு மத்தியானம் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆரம்பிச்சாங்க. இல்லை கம்ப்ளைண்ட்னா ஒரு நிமிஷம் நீங்கள் கம்ப்ளைண்ட்னா இப்போ அவங்க இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் போகிறாங்க, போகும்போது கம்ப்ளைண்ட் இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. பட் அது இந்த சப்டிவிஷன் ரொம்ப ஃபாராகவே இருக்கும் இல்லையா, 50 கிலோ. ஆனால் அங்கே கம்ப்ளைண்ட் வந்தால் இமீடியட்டாக அங்கே இருக்க பெட்ரோல், அங்கே இருக்க எஸ்ஐ, அங்கே இருக்க 2 வீலர் பெட்ரோல் அவங்க போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் போகணும்னு அவசியம், இவங்க பக்கத்தில் ஏதாவது இருந்தால் இவங்க இமீடியட்டாக போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. இல்லை அதான் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க ஏதாவது இருந்தால் போய் இல்லை கண் எதிரில் ஒரு குற்றம் நடந்தால் கண்டிப்பாக இமீடியட்டாக அவங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அங்கே போய் இமீடியட்டாக ஆக்ட் பண்ணி குற்றவாளியை கொண்டு போய் ஸ்டேஷன், லோக்கல் ஸ்டேஷன் இல்லை AWPSல கொடுத்துருவாங்க. அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம். இது வந்து ஒரு ப்ரோஆக்டிவ், தடுக்கணும், குற்றமே நடக்கக்கூடாது விமனுக்கும் சில்ட்ரனுக்கும். அதுக்கான ஒரு டெடிகேட்டட் ஒரு அப்ஜெக்டிவோட செயல்படுற ஒரு படை. அஃபென்ஸ் நடந்ததுன்னா எவ்வளவு டைம் ஃப்ரேம் இருக்குமோ அதுக்குள்ள வந்து கண்டிஷன் கொடுக்குறது. அந்த 2500 பேர் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து எவ்வளவு காலத்துக்குள்ள ரெக்ரூட்மெண்ட் இல்ல சீக்கிரம் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் அது மட்டும். அதனால தான் நம்ம இருக்கிற ஃபோர்ஸை வச்சு இப்போ இமீடியட்டா பண்ணியிருக்கோம். அது மாதிரி எவ்வளோலாம் முடியுதோ அதை பண்ணுவோம். அதுவும் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஸ்பீடப் பண்ணிடுவோம். நாங்கள் இப்போ இல்லைங்க, இப்போ செலக்ட் பண்ணல. நான் சொன்னேன் இல்லையா 70 டீம், இப்போ 70 டீம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றுக்கு ஹானரபிள் சிஎம் ஆரம்பிச்ச உடனே இப்போ இன்னைக்குலேருந்து ஒரு 70 டீம் த்ரூ அவுட் தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க. அதுதான் 70 டீம்ல ஒவ்வொரு டீம்லையும் அட் ஏ டைம் ஒரு எஸ்ஐ, 2 எஸ்ஐ, டோட்டலாக 2 எஸ்ஐ, ஒரு 2 டிரைவர்ஸ், 4 பேர் இருப்பாங்க. 2 ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல ஏர்மார்க் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஓவரால் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் கோஆர்டினேட் பண்ணணும் இல்லையா, எப்படி நடக்குது என்னன்னு. அவங்க ஒர்க்கும் பண்ணுவாங்க, இதுவும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தான் இந்த டெடிகேட்டட் ஒர்க், எங்க போனோம் என்ன அப்படிங்க. இல்ல டிரைவர்ஸ் மோஸ்ட்லி விமன் இல்லைன்னா ஆண் காவலர் டிரைவரா இருப்பாங்க, பெண் இருந்தா பெண்ணும் டிரைவரா இருப்பாங்க. இல்ல அது ஆல்ரெடி காவல் உதவி இருக்கு, அதையே இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். வேற ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்றதா இருக்கும். ஏன்னா எங்கேயாவது பாதுகாப்பு இல்லைன்னா அதையும் போட்டோலாம் அந்த மாதிரி ஒரு நிறைய அப்கிரேட் பண்ணலாம்னு இருக்கும். ஆமா இப்போ வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் வாங்கணும்னு சிஎம் சிஏடபிள்யூசிக்கு ஏற்கனவே நிர்பயா ஃபண்ட் கொடுத்து நிறைய நியூ வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இல்ல அதுவும் இருக்குங்க. இது இல்ல இது இருந்து பக்காவா வெஹிக்கிள் இதுக்காகவே கொடுத்துருக்காங்க. 319 வெஹிக்கிள் சாங்ஷன் பண்ணியிருக்காரு. புது வண்டி, பக்கா புது வண்டி. இல்ல இப்பத்துக்கு இருந்து அவங்க கிட்ட இருந்து டேப் இருக்கும், MDT ஃபெசிலிட்டிஸ். உடனே கான்டாக்ட் பண்ணா அவங்க எங்க லொகேஷன் இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கேட்கலாம். நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் அவங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணேன். ஸோ தே வில் ஹாவ் MDT டேப் இருக்கும் அவங்கக்கிட்ட. அது இல்லாமல் இருந்து இப்போது இதெல்லாம் இருக்கும், பாடி ஓன் கேமரா லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு அதையும் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் இப்போ 270 டீம்ஸ் இருக்காங்கன்னா 270 டீமுக்குமே நாங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்லையும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் என்னும்போது நான் இங்கே உட்காந்துட்டு பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டு. என்னத்துக்காகன்னா டிரான்ஸ்பரன்சி, பெஸ்ட் விமனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அது பில்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸு எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறோம்.
இல்ல வெப்பன் இருந்து எப்படி இப்பத்துக்கு எப்படின்றது பார்த்துட்டு பண்ணுவோம். அது தேவைப்பட்டா இல்லைங்க. இப்போ அதுக்கு தான் இப்போ ஸ்டேட் மாஸ்டர் போலீஸ் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூமில் எங்களுக்கு டெடிக்கேட்டடாக தனி டெஸ்க்கு சிங்கப்பெண் டெஸ்க்கு ஏற்பாடு பண்ணி அவங்க இருந்து டேஷ்போர்டும் தனியாக இருக்கும். இப்போ எங்களது கண்ட்ரோல் ரூம் ஆரம்பித்தோடனே எங்களோட இதில் டேஷ்போர்டு எல்லாம் இருக்கும். இதில் இருந்து டெஸ்பேட்ச் இங்கேருந்து கால் அங்கே போன உடனே எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க, இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கா, அதையும் ஃபாலோ பண்ணுவோம். இல்ல அதுதாங்க. இப்போ அங்க இருக்கிற லோக்கல் எஸ்ஐ இவங்களுக்கு இப்ப போகும், இல்ல பெட்ரோல் வெஹிக்கிள் இருந்தா போகும். அவங்க அங்க ராங் காலா இல்லையா அப்படிங்கிறது அங்க போகணும்ல. அவங்க போய் பார்த்தாதான். சில பேர் ராங் கால் நம்ம உட்கார்ந்துகிட்டே சொல்ல முடியாது. சரி சரி, அதெல்லாம் இல்லாம எப்படி எக்ஸ்பீடைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பண்ணுவோம். வேற ஒன்றும் இல்லை இல்லைங்களா? என்ன கான்டாக்ட் பண்றது? என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்க. இதோ எங்க எஸ்பி அவங்க இருக்காங்க. இவங்க இனிமேல் போஸ்டிங் போட்டுருவாங்க. we will give you. இல்ல ஓகே, அதெல்லாம் நாங்க இனிமேல் பண்றோம். ஓகேங்களா?